ஓவியா, தூய்மை பணியை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கும் அவர்கள் ஊதியம் குறைக்கப்பட்டதை எதிர்த்தும் சென்னை மாநகராட்சியின் முன்பு கொட்டும் மழையிலும் கொளுத்தும் வெயிலிலும் தொடர்ந்து 11வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை மாநகராட்சியை ஒட்டியுள்ள அந்த பிளாட்பாரத்தில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சி சென்னை மாநகரம் முழுவதும் அது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தூய்மை போராட்டத்தில் தனியாருக்கு ஒப்படைப்பதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாகவும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது என்று கோரிய மனுவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையில் தனியார் மயமாக்கலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட மனு மீது தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்பது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நாளை மறுதினத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இதனால் இந்த வழக்கு விசாரணை நாளை மறுதினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு மிக முக்கியமான பிரச்சனையாக போராட்டத்திற்கு அனுமதி அளிப்பது தொடர்பாகவும் தூய்மை பணியாளர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது வள்ளுவர் கோட்டம் மற்றும் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் உள்ளிட்ட இடங்களில் அவர்களுக்கு போராட அனுமதி வழங்கப்படும் என்பதும் அது குறித்து முடிவெடுத்து நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அரசு தரப்பில் பதிலளிக்க அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது. தனியார் மயமாக்கும் மனு தொடர்பாக நாளை மறுதினம் விசாரணை நடத்தப்படும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ள அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறது. ஓவியா.